அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட கலாநிதி ஏஎல்பி ஜோதிடர் எஸ்பி புருஷோத்தமன், சென்னையிலிருந்து. இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மார்கழி மாதத்தில் என்ன விஷயங்கள்லாம் செஞ்சால் சரிங்களா மகாலட்சுமியோட அருளை பெறலாம், மகாலட்சுமி நம்ம வசம் ஈர்க்கலாம் அப்படின்ற சில சூட்சமான விஷயங்கள் மட்டும் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லலாம் வந்திருக்கேன். அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, காலையில் 4 to 6 அந்த டைமில் எழுந்துக்கணும். முதலாவது சரிங்களா, பிரம்ம முகூர்த்தம். இந்த பிரம்ம முகூர்த்தம் எப்பவுமே நம்மளோட பிரம்ம முகூர்த்தம் 4 to 6, தேவர்களின் பிரம்ம முகூர்த்தமும் பார்த்தீங்கன்னா அந்த மார்கழி மாதம் தான் தேவரோட பிரம்ம முகூர்த்த டைமே சரிங்களா. ஸோ அந்த காலகட்டத்தில் எழுந்து பச்சை தண்ணீரில் குளிக்கணும் சரிங்களா. இது ஒரு விஷயம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாசலில் கோலம் கம்பல்சரியாக போடணும் சரிங்களா. கட்டாயம் எல்லா மதத்தினரும் கட்டாயமாக வாசலில் கோலம் போடணும். இந்த மார்கழி மாதத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓசோன் படலம் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட சயின்ஸ் படி சொல்லணும்னா ஓசோன் படலம் வந்து இந்த மார்கழி மாதத்தில் பூமிக்கு ரொம்ப நெருக்கமாக வர்றதுனால இந்த காலகட்டம் அதிகாலையில் எழுந்து கோலம் போடும்போது இந்த பெண்களோட முதுகு பகுதி இருக்குது பாருங்கள், அங்கே இந்த ஓசோன் படலம் ஈஸியாக கீழே இறங்கி வரும் நார்மலாகவே சரிங்களா. அது முதுகு தண்டு பகுதியில் படும்போது அவங்களுக்கு முதுகு சம்மந்தமான பிரச்சனைகளை தீர்க்கும். இதுக்கான விஷயங்கள் சரிங்களா. இது 2. 3வது பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதம் முழுக்க வீட்டு வாசலில் 2 விளக்கு வந்து ஏற்றணும் சரிங்களா. அகல் விளக்கு ஏற்றினா ஓகே தான், 2 விளக்கு கம்பல்சரி ஏற்றணும். டெய்லியும் நம்ம வீட்டை சாமி கும்பிட்றோம், சாமி கும்பிடல இல்லை நம்மளால் ஏற்ற முடியல, குழந்தைங்க ஏற்ற சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிகாலையில் கண்டிப்பாக 2 விளக்கு வந்து ஏற்றணும், காலை மாலை சரிங்களா. மாலை பண்ணுறீங்களா, காலை கம்பல்சரி பண்ணணும். 3வது முடிச்சு சரிங்களா. 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, தினமும் கண்டிப்பாக சரிங்களா ஏதாவது ஒரு கோவிலுக்கு காலை இல்லை மாலையில் கம்பல்சரி போயிட்டு வந்துடணும் சரிங்களா. இந்த விஷயங்கள் கொண்டு வந்துருங்க. இந்த விஷயங்கள் கொண்டு வரும்போது இது 4வது விஷயமா கொண்டு வந்துடுவோம் சரிங்களா. அடுத்தது கோலம் போடும்போது கண்டிப்பாக பச்சரிசி மாவில் தான் போடணும் சரிங்களா. நான் கலர் கோலம் போட்டுட்ருக்கேன், எல்லாமே சரிதான். கலர் கோலம் போடுறது நல்லது விஷயம்தான். அதில் கலர் பவுடர் பார்த்தீங்கன்னா கலந்து போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பச்சரிசி மாவில் கோலம் போடணும். அந்த அவுட்லைன் கொடுக்குறது சரிங்களா. அவுட்லைன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மள கோலம்லாம் போட்டுட்டு உள்ளே கலர் பவுடர் கொடுத்துக்கோங்க, நோ இஷ்யூஸ். பட் வெளியே போகிற கோலம் எல்லாமே பச்சரிசி மாவில் போடுங்க. மேக்ஸிமம் பச்சரிசி மாவுலேயே போடுங்க, அதுவே அழகாக இருக்கும். சரி, கலரில் கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாக வெள்ளையாக போட்டால் கூட பச்சரிசி மாவு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும், தெரியும் சரிங்களா. அந்த கோலம் போடுங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோலம் போடும்போது நிறைய நம்மளே அறியாமல் கண்ணுக்கு தெரியாத நிறைய ஜீவன்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்த மாதிரி ஆகிடும். இந்த மார்கழி மாதம் ரொம்ப புண்ணிய காலம் கூட சரிங்களா. இந்த புண்ணிய காலத்தில் சாப்பாடு வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும்னா ரொம்ப பெரிய விஷயம். நம்ம கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன ஜீவன்களுக்கு கொடுக்கும்போது அது நம்மளுக்கு பெரிய புண்ணியம் வந்து சேர ஆரம்பிக்கும்.